இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும், பயணத்திலும், படிப்பிலும், தொழிலிலும், முயற்சியிலும் ஆண்டவர் உடனிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து மார்த்தா, மரியா, லாசருடைய நினைவு தினத்தை கொண்டாடுகின்றோம். இவர்கள் பெத்தானியாவில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குடும்பத்தோடு ஆண்டவர் ஐக்கியமாக இருந்தார். அடிக்கடி ஆண்டவர் இவர்களை சந்திப்பதும், சிறப்பான விதத்தில் லாசர் ஆண்டவருடைய நண்பராக இருந்தார். ஏனென்றால் லாசர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் ஆண்டவர் அழுகிறார். ஒரு கடவுள் யாருக்காக அழ வேண்டும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு லாசர் மேல் அவர் அன்பு கொண்ட காரணத்தினால் அவர் அழுதார் என்று சொல்லப்படுகின்றது. வேறு யாருக்காகவும் அழாத ஆண்டவர் லாசர் இறந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டு அவர் அழுதார். ஆண்டவர் அழுதது 3 இடங்களில். ஒன்று, லாசர் இறந்தவுடன் அழுகிறார். இரண்டாவது, எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். மூன்றாவது, கெத்செமனே தோட்டத்தில் தாம் படப்போகிற வேதனையும், துன்பத்தையும், துயரத்தையும், அவமானங்களை, இழிவுகளை நினைத்து கெத்செமனே தோட்டத்தில் மனநொந்து கண்டிப்பாக அவர் அழுதிருக்க கூடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மார்த்தா மரியாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், அங்கு மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மார்த்தாவோ பற்பல காரியங்களில அவர் அங்குமெங்குமாக ஆண்டவருக்கு உணவு சமைப்பதில் அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார். அப்போதுதான் ஆண்டவரிடம் மார்த்தா கூறுகிறார், ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய சகோதரி மரியாவை எனக்கு உதவி செய்ய அனுப்ப வேண்டாமா என்று. அப்போது மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், மார்த்தா, நீ பற்பல காரியங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். ஆனால் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். என்னோடு உடனமர்ந்து இதோ என்னுடைய வார்த்தையையும் என்னுடைய சொற்பொழிவையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதைவிட என்னுடைய துன்ப துயரத்தையும், நல்லது கெட்டதையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். மரியா வீட்டில் இருக்கின்றார். மார்த்தா ஆண்டவரை எதிர்கொண்டு ஓடி சென்று ஆண்டவரை வரவேற்கின்றார். நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்கின்றான் என்று ஆண்டவர் மார்த்தா மரியாவை பார்த்து கூறியதாக இந்த நாளுடைய நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்கின்றோம். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பிலும் வாழ்கின்றார். நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருப்பவர் என நம்புகிறேன் என்று அறிக்கையிடுகிறார். மார்த்தா மரியாவிற்கு ஒருவேளை பெற்றோர்கள் இருந்தார்களா இல்லை என்று தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய சகோதரன் தங்களுக்குரிய அந்த தாய்மாமனுக்குரிய கடமையெல்லாம் செய்ய வேண்டுமே என்ற அந்த உணர்வோடு ஆண்டவர் லாசருக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றார். லாசரே, எழுந்து வா என்று சொன்னவுடன் கட்டுகளோடு அவன் எழுந்து வருகிறான். அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்துவிட கட்டளை இடுகின்றார். 3 நபருடைய இல்லத்திற்கு சென்றார் என்றால் அந்த அளவிற்கு மார்த்தா, மரியா, லாசர் மேல் அவர் அளவு கடந்த நம்பிக்கையும், அளவு கடந்த பாசமும், அளவு கடந்த அன்பும் கொண்டவராய் இருந்த காரணத்தினால்தான். யார் மனம் மாறுகிறார்களோ, யார் இவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ,
அப்படிப்பட்ட யார் இவருடைய பேச்சு கேட்கின்றார்களோ, இவர் சொல்வதை கவனத்தோடு கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட இல்லத்திற்குத்தான் ஆண்டவர் கண்டிப்பாக சென்றிருக்கக்கூடும். ஆம் பிரியமான சகோதர சூழலே, தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல, தம்முடைய அந்த நற்செய்தி பணியில எப்போதெல்லாம் சோர்வோடும் தளர்வோடும் இந்த மார்த்தா மரியா லாசருடைய இல்லத்திற்கு சென்று ஆண்டவர் அங்கு தங்கி அவளோடு மனவிட்டு பேசியிருக்கக்கூடும். அந்த மனவிட்டு பேசக்கூடிய அருமையான குடும்பம் தான் மார்த்தா மரியா லாசர் குடும்பம். இன்றைய நாளில் நம்மையும் பார்த்து மனவிட்டு ஒரு சில நபர்கள் பேச வேண்டும், மனவிட்டு ஒரு சில நபர்கள் அழ வேண்டும், மனவிட்டு ஒரு சில நபர்கள் சிரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல நண்பர்கள் தேவை. நம்மை புரிந்து கொண்டு நம்மை வாழ வைக்கக்கூடிய, நம்மை வழிகாட்டக்கூடிய, நம்முடைய துன்பத்திலும் இன்பத்திலும் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் தேவை என்பதே இந்த நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளில் மார்த்தா மரியா லாசருடைய குடும்பத்தை போல ஆண்டவரே நீரே தேடி வந்து அந்த நட்போடும் பாசத்தோடும் அன்போடும் நீ பழகினீர், பேசினீர். உன்னுடைய குமுறல்கள் மனக்கவலைகள் அத்தனையும் நீர் அவர்கள்ட்ட பகிர்ந்தீர், எல்லாத்தையும் இறக்கி வைத்தீர். அவர்கள் உடனிருந்தார்கள். அப்பா தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை. நாங்கள் யாரையும் நம்புவதில்லை, எல்லாத்தையும் சந்தேக கண்களோடு பார்க்கிறோம், எல்லோரையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். அப்பா தகப்பனே, உன்னுடைய வல்லமை என்றும் எங்கள் மேல் நிலவட்டும், உன்னுடைய ஆற்றல் எங்கள் மேல் நிலவட்டும். அப்பா தகப்பனே, எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி மார்த்தா மரியா லாசரை போல நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் பாசத்துக்குரியவர்களாகவும் வாழ கிருபை தரும்படி எங்களுக்கு நல்ல நண்பர்களை இந்த நாளிலே கொடுத்து அவர்களை நம்பி நாங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக எங்களையும் மற்றவர்களையும் மாற்றி ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.